வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அங்கு மீட்பு பணிகள் துரிதமாக நடைபெற்று வந்த சூழல்ல தற்போது ஹெலிகாப்டர் மூலமாக மீட்பு பணிகள் அப்படின்றது மேலும் துரிதப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த காட்சிகளை பார்க்கிறோம் திரையில. மீட்பு படையினர் அந்த இடத்திற்கு சென்று துரிதமாக மீட்டு அங்கிருந்தவர்களை அங்கிருந்து அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் நாம் திரையில் பார்க்கிறோம். ஏற்கனவே மாநில பேரிடர் மீட்பு படையினர், தேசிய மீட்பு படையினர், காவல்துறையினர் என பல்வேறு துறை சார்ந்தவர்களும் களத்திலிருந்து அங்கு மீட்பு பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் மிகவும் ஒரு சவாலான பணியாகவே இந்த மீட்பு பணி அப்படின்றது இருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த நிலையில தான் ஹெலிகாப்டர் மூலமாக அந்த மீட்பு பணிகள் அப்படின்றது நடைபெற்று வருகிறது. அந்த பிரத்யேக காட்சிகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அந்த காட்சிகளை திரையில் பார்த்து வருகிறோம். இதற்கிடையே கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அரசால் முடிந்த அனைத்து நடவடிக்கைகளும் இந்த மீட்பு பணியில் எடுக்கப்பட்டு வருது அப்படின்னு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்திருக்கிறார். இதுவரைக்கும் 5500 பேர் மீட்கப்பட்டு அவர்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த மீட்பு பணிகள் அப்படின்றது துரிதமாகவும் நடைபெற்று வருகிறது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். இந்த நிலையில்தான் ஹெலிகாப்டர் மூலமாக மீட்பு பணிகள் நடைபெற்று வரக்கூடிய அந்த காட்சிகளை திரையில பார்க்கிறோம். இருப்பினும் அந்த நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை அப்படின்றது தொடர்ந்து உயர்ந்து வரக்கூடிய ஒரு சோக செய்தியாக இருக்கிறது. தற்போது வரை இந்த பலி எண்ணிக்கை அப்படின்றது 107ஆக உயர்ந்திருக்கக்கூடிய நிலையில் பல இடங்கள்லையும் நிலச்சரிவு ஏற்பட்டு பாலங்கள், சாலைகள் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருப்பதால் குறிப்பிட்ட அந்த இடங்களுக்கு மீட்பு பணிகளுக்கு மீட்பு படை வீரர்கள் செல்வதில் தொடர்ந்து சிக்கல், சிரமம் அப்படின்றது நீடிக்குது. தற்காலிக இரும்பு பாலங்கள் அமைக்கப்பட்டு அதன் மூலமாக உடனடியாக சென்று அங்கு மீட்பு பணிகள் துரிதப்படுத்தப்படும் அப்படின்னும் அதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்களும் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில்தான் ஹெலிகாப்டர் மூலமாக மீட்பு பணிகள் அப்படின்றது நடைபெற்று வருகிறது. ஹெலிகாப்டர் மூலம் அந்த மீட்கப்பட்ட நபர்கள் அங்கிருந்து மருத்துவமனைகளுக்கும் அழைத்து செல்லப்படக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இதுவரை 5500 பேர் மீட்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்திருக்கிறார். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.